நம்மளை மீண்டுமா இந்த ஃபெலோஷிப்புக்கு அழைத்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ லெட்ஸ் ஆல் bow our heads and close our eyes and say to the Lord, லார்ட், இந்த ராத்திரி வேளையில் அப்பா எங்களை மீண்டுமாய் ஒன்றிணைத்து ஆண்டவரே கூடி வர செய்வதற்காக நன்றி செலுத்தும் தகப்பனே. அப்பா, இதுவரை எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே, இனிமேலும் நடத்த வல்லவரா இருக்கீங்க அப்பா. It is you have leaded us, it is you have guided us, it is you who have counseled us, it is you who was with us, oh Father. Lord, இந்த ராத்திரி வேளையில Lord, let your divine intervention will take place, oh Father God, as you promised this year, oh God. Lord, we want your presence to be filled, oh God. We want your mercy to be poured upon us, oh Father God. Lord, wherever we are, oh Father God, நான் இருக்கிற ஸ்தலத்துல, நான் இருக்கிற தேசத்துல, இருக்கிற பட்டணத்துல, இருக்கிற வீட்டுல அந்த தேவ மகிமை கடந்து வரட்டும் அப்பா. வாசனம் சொல்லுது, எங்கும் நாமத்தினால கூடி வந்து ஆண்டவரை ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில இடைப்படுவேன், அவர்கள் மத்தியில இருக்கிறேன்னு சொன்னவரே அப்பா. ராத்திரி வேளையில எங்களோடு இடைப்படுவீராக அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற வேலை எங்களோடு இடைப்படுவீராக. வசனத்தை தியானிக்கும் போது எங்களோடு கூட இடைப்படுவீராக அப்பா. அந்த மகிமையின் மேகம் எங்கள் மீது ஊற்றப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. Oh hallelujah, let your heaven be open enough, oh Father God, and you will pour upon your spirit upon us, oh God, Father God. மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே ராஜா. இந்த ராத்திரி வேளை ஆவியை எங்கள் மீது பொழுந்தல செய்வீராக அப்பா. hallelujah, hallelujah, hallelujah. Lord, நீர் வந்து ஆளுகை செய்யுங்க, நீர் வந்து ஆளுகை செய்யுங்க. அன்று நாங்கள் என்ன நோக்கத்தோடு, என்ன எதிர்பார்ப்போடு, எந்த கவலையோடு, எந்த துக்கத்தோடு, எந்த சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் வர வைத்தீரோம் அந்த சூழ்நிலை மாற்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. Lord, I pray this night time, oh God, Lord, let we will not be a same person as we go back, oh Father God, as we finish this call, oh God, as we finish the fellowship, oh God, Father God, that you will intervene, oh God, that you will step in, oh God, you will encounter us, oh God, that you will speak to us in this night time, oh Father. Lord, we want you to be filled us, oh God. We want you to come down, we want you to come and do something great in our lives, oh Father God, Master. Lord, we thank you, Lord, we thank you, Lord, we thank you, Lord, Father God. வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, எல்லா டிஸ்ட்ராக்ஷனை நீக்கி போடுங்க, எல்லா பலவீனத்தை நீக்கி போடுங்க, எல்லா தடுமாற்றங்களை மாற்றி போடுவீராக. Lord, whatever thing that is bothering us, oh Father God, whatever double mindedness that is there in the minds, in the hearts of Father God, Master Lord, we cancel it, that you will intervene and you will speak, oh God, you will change things in order, oh Father God, Master Lord. We praise you, we glorify you, Lord. In Jesus' mighty name we pray. Amen, amen. Judith, over to you, ma. So நீங்க worship lead பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை இங்க நடத்த செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். முதலாவது நான் எடுத்துக்கொண்ட பாடல் அப்படிங்கிறது வந்து, நான் வந்து எப்பொழுதும் மாதம் ஏசப்பா கிட்ட கேட்கிற ஒரு காரியம், ஏசப்பா இந்த மாதம் முழுவதும் ஒரு வசனத்தோடையும் ஒரு பாட்டோடையும் என் கூட எப்பவும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கேட்கறது வழக்கம். ஸோ இந்த மாசம் வந்து எதுக்கு இந்த பாட்டை கொடுத்தாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் ஆனா வந்து அந்த பாட்டு கொடுக்கும்போது நான் யோசிச்சேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு. என்னன்னா, நான் ரொம்ப கருப்பா இருக்கேன். ஏன்னா எங்க அம்மா வந்து செம்ம ஃபேரா இருப்பாங்க, ரொம்ப கலரா இருப்பாங்க. நான் வந்து கருப்பா இருக்கனால எப்பவுமே வந்து எல்லாருமே கேட்பாங்க, இது உங்க பொண்ணா? அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப வந்து அழுவேன், ஏசப்பா ஏன் நான் மட்டும் எங்க அம்மா மாதிரி இல்லாம ரொம்ப கருப்பா இருக்கேனே, ஏன் என்னை மட்டும் இப்படி படைச்சிங்க அப்படி சொல்லிட்டு அப்படிலாம் கேட்பேன். பட் ஏசப்பா அதுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பாட்டை கொடுக்கும் போது அவரோட அழகு நம்மளுக்குள்ள வரும்போது என்னோட முகம், அதுக்கப்புறம் என்னோட முகமாகட்டும், அதுல ஒரு கிரேஷியஸ், அதுல ஒரு க்ளோ, அது வந்து சொல்லவே வார்த்தை இல்லை. ஏன்னா எங்க வீட்லயே நிறைய டைம் கேட்பாங்க, முன்னாடி ஜூடி எப்படி இருப்பா, இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபரன்சியேஷன் என்னால இப்போ வரைக்கும் பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு க்ளோனஸ் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இருக்கணும். ஸோ அதை நினைச்சு இப்ப நம்ம துதிச்சு பாடலாம். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகென் ஆத்மா உம்மை பாடும்,
அற்புதம் அதிசயம் அன்பு சிலுவையில் கிருபையை கண்டேன். வாழ்வினில் புரிய இயலாது நிர்மகிமையும் மலகுமானவா அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். மகிமையின் வல்லமை பூமியிலும் கிரியைகள் இவ்வுலகு காணுதே. ஆட்சிமாயின் அழகினால் என் ஆத்மா பாடுமே. நீ சிறந்தவர், அற்புதமானவர், அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். அற்புதத்தை காண செய்தீர், அன்பினால் கவர்ந்தீர். உலகிலே உமை போல் அழகில்லை. சொல்லுமா, அவரை போல இந்த உலகத்துல அழகில்லை. அற்புதத்தை காண செய்தீர், அன்பினால் கவர்ந்தீர். இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை. அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். அதிசயம் அற்புதம் அன்பு சிலுவையில் கிருபையை கண்டேன். அழகினை என் வாழ்வினில் புரிய இயலாது நிர்மகிமையும் அழகுமானவர். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். அப்பா உம்மை பாடுகிறோம் தப்பா, துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை போல் அழகு அப்பா அந்த உலகத்தில் இல்லை. அப்பா அந்த அழகு எப்பொழுதும் எங்களுக்குள்ள இருக்கிறது கிருபை செய்யுங்க. அழகானவராய் அன்பானவராய் எங்களுக்குள்ள எப்பொழுதும் தங்கிருங்க தகப்பனே. அப்பா எங்க இருதயத்துல எங்க சிந்தையில நீங்க வாசமாய் இருங்கப்பா. நீங்க இருக்க போறதற்காக நன்றி செலுத்துங்க. எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீங்க. நாங்க உடைங்கிற நேரங்கள்ல இசப்பா நாங்க இல்லாத எதுவுமே இல்லை நடக்காதுன்னு நினைக்கிற நேரத்துல இசப்பா எல்லாமா எங்களுக்கு இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எப்பொழுதும் எங்க கூட இருங்க, எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்க தகப்பனே. நீங்க நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்கள் துணையாக நின்றீர் எனக்கு நல்லவராய்.
எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. அப்பா, உம்மை போல யாருமே இல்லை தகப்பனே. துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க, எல்லா மகிமையும் கனத்துக்கும் உரியவராய் இருக்கிறீங்க இசப்பா. உம்மை போல இந்த உலகத்துல யாரும் இல்லையப்பா. எங்களுக்கு தாயுமாய் தகப்பனுமாய் நண்பராய் உற்றாராய் எப்பொழுதும் இங்க கூட இருக்கிறீங்க. எல்லா துதிக்கும் அப்பா, கனத்துக்கும் அப்பா, எல்லா ஸ்துதிக்கும் அப்பா உயர்ந்தவர் நீங்கள் ஒருவர் தகப்பனே. உண்மை அப்பா துதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலாம இருந்திருக்கலாம் அப்பா, எங்களுக்கான நீங்க கொடுத்து வைத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எந்த நோக்கத்திற்காக இசப்பா எங்களை துதிக்க வைக்கிறீங்க, எந்த நோக்கத்திற்காக எங்களை செயல்பட வைக்கிறீங்கன்னு தெரியல தகப்பனே. அந்த நோக்கம் நிறைவேறத்தக்க எங்க முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க டாடி. ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க, ஒவ்வொரு நாள் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்க சிந்தை, எங்க இருதயம், கால்கள், கைகள் அப்பா, நாங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உண்மை பரிபரிக்கிறவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்க. எப்பொழுதும் இசப்பா ஒவ்வொரு நாளும் உண்மை துதிக்கு பாத்திரராய் அப்பா உண்மை எசப்பா நாங்க இன்னும் துதி பலிகளை ஏறெடுக்கிறதுக்கு தினமும் அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க, எங்களிடத்துல இருந்து எப்பொழுதும் அப்பா துதி பலிபீடம் ஏறெடுக்கப்பட கிருபை செய்யுங்க இசப்பா. ஒரு நாளும் அப்பா நாங்க மறவாதவர்களாய் எப்பொழுதும் உண்மை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு இருக்கிற மகன்களா அப்பா எங்களை மாற்றுங்க. நீங்க மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவ்வளவு நேரம் அப்பா உங்க பிரசன்னத்தை உணர்வதற்காக நன்றி அப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பேசும் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. Can we all continue to worship God in this moment? Worship ஆண்டவரே. நீ பெரியவராய், நல்லவராய், சிறந்தவராய், மகிமைக்குரியவராய் இருக்கிறீங்கன்னு சொல்லி ராத்திரி வேளையில can we all take some time to worship him and exalt him? Hallelujah, hallelujah. நீ பெரியவர், அற்புதமானவர், அற்புதத்தை செய்பவர், அடையாளத்தை உண்டு பண்ணுகிறவர். Hallelujah, 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 hallelujah. Can we all close our eyes and ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா இந்த வேளை? Hallelujah, 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 hallelujah. Thank you Father, hallelujah. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே,
எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ராத்திரி வேளை ஆண்டவர் சொல்லுவீங்களா, இசப்பா நீ பெரியவராய், நல்லவராய், ஆண்டவரே போதுமானவராய், இரக்கம் உள்ளவராய், தயவு பாராட்டுகிறவராய் எங்க வாழ்க்கையில இருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. அவர் மாத்திரதான் துதிக்கு பாத்திரது. ராத்திரி வேளையில நீங்க சொல்லுவீங்களா வாயில திறந்து, நீங்க எத்தனையோ பேர் உலகத்தின் பிரகாரமா உலகத்துல வாழ்கிறவர்கள் எத்தனையோ மனுஷங்களை பிரியப்படுத்தணுன்றதுக்காக அவங்கள பெருமை பாராட்டி அவங்க பேர்ல உயர்த்தி எத்தனையோ காரியத்தை செய்கிறாங்க. நீங்க ராத்திரி வேளையில இந்த மேன்மையான தேவனுக்கு முன்பதாக, இந்த உன்னதமான தேவனுக்கு முன்பதாக கண்களை மூடி இந்த வேளை ராத்திரி வேளையில அவரை நோக்கி பார்ப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. For you are great, you're a miracle so great, there is no one else like you, there is no one else like you. You are great, you're a miracle so great, there is no one else like you, there is no one else like you. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. For you are great, you're the miracle so great, there is no one else like you, there is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. Yes Lord, உம்மை போல யாரும் இல்லப்பா. Hallelujah, 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 hallelujah. Lord, this night, oh God, there is no one else like you, Lord. There is none like you, Lord Father. There is none like you, like Jesus, oh Father. Hallelujah, 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 hallelujah. Rikamana shagadana mauriantana makarama megama ragadi anda ramani anda ragama ragadi anda nama moga handa rama raga mari anda nagaraba meni shagadana hundara moka nama. Hallelujah, hallelujah, hallelujah. அவரை போல யாரும் இல்ல, அவரை போல அழகான யாரும் இல்ல, அவரை போல நேசிக்கிற ஒருவர் இல்ல, அவரை போல விசாரிக்கிற ஒருவர் இல்ல. ராத்திரி வேளை அந்த மேன்மையான தேவனுக்கு முன்பாக சொல்றீங்களாப்பா, உம்மை போல யாரும் இல்ல. என்ன அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற தேவன் நீர் மாத்திரம்தான் ராஜா. ஹalleluya. ரேமா நா ஷகதன மோதனமா மோதன அந்தரே அந்தன மோ ஷகதன மோதனமா ஈகா நாமா ரகா மானா மானா ஷகரமா நகரபா மோகனா மௌரி அந்தன மோகனமா. Hallelujah. He is a God who knows even your desires. That is what God says. He is a God who knows. There's a God who knows even your desires. Hallelujah. Meena shagadana handana garaba. Oh, hallelujah, hallelujah, hallelujah. வெளியே யாரு சொல்லலாம் பரவாயில்ல, but he knows your desire, he knows your heart. மோனா ஷகதன ஹந்தன மௌகனமா. நீங்க ராத்திரி வேளையில oh
hallelujah. ஆண்டவரை போல அப்பா இயேசுவா போல ஒருவரும் இல்ல. hallelujah. Oh hallelujah. Can you open your mouth and say உம்மை போல யாரும் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. அந்த மேன்மையான தேவன் உம்மை போல யாரும் இல்ல. ஓ ரி ஷகா மர மன ஹந்த நமோகனமா மீகா மன ஷகதன ஹந்த நமோகனமா லகலபா. hallelujah, 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 hallelujah. You are a greater one, oh God. You are a greater one, oh God. Uri kana mara dana mana shagara managaraba. Hallelujah, hallelujah, hallelujah. He knows your desire. This is what God says. He knows your desire. What is there in your heart? It may be small, it may be a big, it may be even the least of least. Oh, வெளிய சொன்னா, வெளிய கூட சொல்ல முடியாம ஒரு desires கூட இருக்கலாம். But He is a God who fulfills your desire. He is a God who fulfills your desires. Hallelujah. Mina handarama karamana kadanama. Lord, we thank you. Lord, we thank you. Lord, we thank you. Oh, Lord, we thank you. Lord, we thank you. In the ஆண்டுல the 2025 Lord, whatever desire that is there in our hearts, you're going to fulfill it, oh God. You're going to fulfill it, oh God. Oh, hallelujah. நீங்க ஆண்டவரே சொல்வீங்க சப்பா, என் தேவை அதிகம் அப்பா, என்னோட எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு அப்பா, நான் எதிர்பார்க்கிற காரியம் hallelujah இன்னும் நடக்காம இருக்கு. But Lord, you said you know the hearts, you fulfill the needs. You said you will fulfill the desires. Hallelujah. மீனா கபரமனகரபா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஏசப்பா, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். ராத்திரி வேளை உங்க சமூக நேரான ஓடி வந்திருக்கேன். Hallelujah, hallelujah. இந்த உன்னதமான தேவனுக்கு முன்பு நான் ஓடி வந்திருக்கேன். Oh Rama Nakaraba, more than many struggles, more than things that is around me, I've come to seek on your face. Urima Rama Nama Raba Yantana Mokanama Mika Mara Mana Danamo Shagaramo Yantanama Mika Mauri Yantanama Raukanamo Shagarama Lahantanama. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord, Father. Thank you, Father. Thank you, Father. Re shaudana handara mokanama maushaga ramuna handarama maurama ramuna mara shagarama lagalaba. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Oh, rima mama na shagarama handarama. Oh, Aksha, God says, abide in me and I will abide in you. Oh, when you abide His word, when you abide to His commands, when you abide to His instruction, He will do certain things in your life. Hallelujah. Abide. I hear the word abide in me and I will abide in you. Hallelujah. You may be following the word of God, but God wants to abide according to His will, according to His plan, according what He wants. Thank you, Lord. Thank you, Lord, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Durga, God is saying, Philippians 4:6, your peace, God's peace will guard your heart and mind as you live in Christ. As you live in Christ. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது மகளே, that the peace of Christ will come into your heart. The peace of Christ will come into your mind. The peace of Christ will come into your spirit. The peace of Christ will come to your soul. Rushaga Rama Raga Raba. Write it down. This Durga, write it down. Philippians 4:6. That the Christ peace will come into your heart, will come into your mind, will come into your spirit. Oh, hallelujah. But when there is a confusion comes in your mind, when the confusion comes in your thoughts, when there's a confusion that is going to come forth in your life, I pray, I declare that the Christ peace will come into your spirit. Christ peace will come into your heart.
Thank you, Lord. Thank you, Lord Father. Thank you, Lord Father. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராத்திரி வேளை ஓ ஹalleluya இந்த ராத்திரி வேளை ஓ வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டு ஒப்புக்கொடு. Lord, we have come with an expectation of God. Lord, we have come with a deeper, with a great hunger, looking for your word, looking for your word to come into fulfillment of God. Oh, this is a season that we are stepping in because you said there will be divine intervention this year, oh God. Oh, தேவனுடைய வழிநடத்தல் இருக்கணும்னு சொன்னீங்கப்பா. நாவியா நிமித்தமா இதை வழிநடத்தி சொல்லுவேன்னு சொன்னீங்களப்பா. இந்த ஆண்டுல ஓ நாங்க சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள், எங்களுக்கு உண்டான வாக்குத்தத்தங்கள், எங்களுக்கு உண்டான கவனன்ட், எங்களுக்கு உண்டான வசனத்தை கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தம் அது நிறைவேறுகிற ஆண்டப்பா. இது நிறைவேறுகிற ஆண்டு because we have waited so long. We have waited so long, oh Father. ராத்திரி வேளை we are asking in one accordance, oh Father. நீங்க ராத்திரி வேளை கேட்டீங்க ஆண்டவரே சப்பா. Lord, we have waited. We have waited. We have wept. We have mourned. We have wept. We have been bent alone in the secret places. We were put down, oh Father God. Oh, மனுஷர்களுக்கு முன்பதாக நான் தலை குனிந்து போன நாட்கள் உண்டு. Lord, because for the sake of Christ, கிறிஸ்துவுக்காக hallelujah அத்தனை காரியத்தை நாங்க சகித்தோம். ஆனா இந்த ஆண்டுல நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரமா, நீங்க கொடுத்த ஜான் 16:13 பிரகாரமா, Lord, let the Holy Spirit will guide us according to your way, Lord, according to your path. Le shauramana handanamana handaragalaba மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டுல ஆண்டவரே ஆவியானவர் அப்பா எங்க வாழ்க்கையில ஆவியானவர் அந்த வழிகளுக்கு நேராக நடத்தி கொண்டு போவீராங்க ஜெபிக்கிறோம் அப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. We pray, we ask you, Lord Father. Moshagama rahandaragaraba. Oh Lord, you said when the Spirit of truth comes, He will guide us into all the truth. Hallelujah. This is what you promised, oh God. This is what you promised for this fellowship. This is what you promised for the God's community, Lord. Lord, we pray, let the Spirit of truth, let the Spirit, Holy Spirit will take us to the exact location, will take us to the exact moments, oh God, will take us to exact seasons, oh Father. Rikama rakana mana karama rukamana shagarama handanagalaba. Hallelujah. வழி தெரியாம அலைந்து திரிகிற பிள்ளைகளை ஓ hallelujah பாதை எது தெரியாம அலைந்து திரிகிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஓ hallelujah Lord, you will direct this year, oh God. Lord, you will direct it, oh Father God. இந்த நாள் ஒரு இந்த வருஷம் ஒரு இந்த மாதம் வரையும் அன்றைய எங்களை வழி நடத்தி வந்த மெய்யான தேவன் நீங்க. இனிமேலும் அந்த சரியான பாதைக்குள்ளாய், சரியான வழிகளுக்குள்ளாய், சரியான நபரை சந்திக்கும்படியாக, சரியான இடத்துல எங்களை உட்கார வைக்கும்படி அமர செய்யும்படியாக, சரியான ஸ்தலத்துல வேலை ஸ்தலத்துல அமர வைக்கிற ஒரு தேவன் நீங்க ராஜா. இந்த ஆவியானவர்கள் நடத்தி கொண்டு போவீராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்பீங்களா? உங்களோட ஆசீர்வாதம் நீங்க பாக்கணும்னா முதலாவது நீங்க ஜெபிக்கணும். உங்களோட வாக்குத்தத்தம் நிறைவேறினா முதலாவது நீங்க ஜெபிக்கணும். Don't look out for the prophecies. Don't look for someone to come and pray. அவர்கள் ஜெபிப்பாங்க உண்மைதான். But it is for your blessings. It is for your situation. It is for your season. You have to weep. You have to cry. You have to look unto God. You have to bend on your knees. Oh, hallelujah. Don't take the word of God lightly. This is what God is putting in my heart. Whatever word, whatever promise that God has given your hand, don't take it lightly. இது யாருக்கு தெரியல, but this is what I sense in my spirit. Don't take the word of God lightly. Whatever word that God is speaking in your heart, whatever word that is coming in your dream, when you wake up, don't take the word so lightly. Le shaurama ramana handarama. ஒரு வசனம் கொடுக்கப்படுனா அது சும்மா எடுத்து கொள்ளாத மகளே, சும்மா எடுத்துக்காக. Don't take it lightly because it has come forth from the heaven. It has come forth from the throne room of Jesus. Hallelujah. Roshaga maramana handanama. Oh hallelujah. Oh rama handarama khanamala handanama namam. இந்த ராத்திரி வேளையில நாவியானவர்களை நடத்தி கொண்டு போங்க. ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு நண்பரை போல, ஒரு
துணையாளரை போல, ஒரு தேற்றுவரை போல நீங்க சொன்னீங்கப்பா. ஹalleluya. ஆவியானவர் நடத்தி கொண்டு போங்கப்பா. நேரான வழிகளுக்கு நடத்தி கொண்டு போங்க ராஜா. நாங்க வழி மாறி போக கூடாது, நாங்க வழி மாறி போக கூடாது, திசை மாறி போக கூடாது. There were many wrong directions. கடந்த வருஷத்துல கடந்த நாட்களுக்கு முன்பதாக there were plenty of redirections. There were plenty of directions we are not sure of God. But Lord, this year we pray and ask that we want to go on, we want to step on to the right promised land, to the exact promised land what you have spoken of, Father. Lord, we thank you that you said in John 16 that he will not speak on his own, but will tell you what he has heard, and he will tell you about the future. This Holy Spirit, oh God, this Holy Spirit, Lord, we pray, Lord, help us, Lord, help us, Lord, help us, Lord, Father. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா, இந்த நாட்கள்ல எங்களை சரியான பாதைக்குள்ளாக சிந்து மக ஆண்டவரே, சரியான பாதைக்குள்ளாக உன்னை நடத்தி கொண்டு போற மகளே, சரியான பாதைக்குள்ளாக. You will not be put on to the wrong places. You will not step into any of the families that is ungodly. God will put you, God will place you, God will deeply root you on exact places what he wants. Hallelujah, hallelujah. We thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. அந்த சரியான பாதைக்குள்ளாய் எங்க பிள்ளைகளுக்கு காண்பித்து கொடுக்க போறதுக்காக நன்றி. இதுவரை எங்க கண்கள் பார்க்கல, இதுவரை எங்க செவிகள் கேட்கல, இதுவரை நாங்க நினைத்து கூட பார்க்க முடியல. ஆனா இந்த ஆண்டுல இந்த சரியான பாதைக்குள்ளாய், சரியான வழிகளுக்குள்ளாய், சரியான இடத்துல எங்களை அமர வைக்க போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆவியானவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் ஆவியானவரே. அப்பா, ஒருவருக்கே கனத்தையும் ஒருவருக்கே மகிமையும், எல்லா புகழும் மகிமை மேன்மை உமக்கே செலுத்துறோம் ராஜா. ராத்திரி வேளையில வார்த்தைக்கு நேரா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. வார்த்தை நாங்க தியானிக்கும் போது எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு இடைப்படுவீராக. வார்த்தையில இருந்து ஒரு வெளிப்பாடுகளை உண்டு பண்ணுவே நாங்க ஜெபிக்கிறோம். வார்த்தையில ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தி காண்பித்து கொடுப்பீராங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நீங்க ஆளுகை செய்து நடத்துங்க அப்பா. நீரே பெரியவர், நீரே நல்லவர், நீரே உயர்ந்தவரா இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வேளையில we are going to read Ephesians 1:17-23. I want one person, maybe Anisha, can you help me to read and pray Ephesians 1:17-23? Anisha, are you there, Anisha? If Anisha is not there, Cutlin, நீங்க படிக்கிறீங்களாமா? Okay, now. I keep asking that the God of our Lord Jesus Christ, the glorious Father, may give me the spirit of wisdom and revelation so that I may know you better. I pray that the eyes of my heart may be enlightened in order that I may know the hope to which he has called me, the riches of his glorious inheritance in his holy people, and his incomparably great power. For I who believe that power is the same as the mighty strength which Lord extended in Christ when he raised him from the dead and seated him at his right hand in the heavenly realms. For above all rule and authority, power and dominations, and every name that is invoked not only in the present age, but also in the one to come. And God placed all things under his feet
and appointed him to be head over everything for the church, which is his body, the fullness of him who fills everything in every way. Amen. 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 Praise God. All right. So praise Lord everyone once again. So Inki, we have a new friend of Aksha. I can okay. I don't want to mispronounce her name, so better I call Sam. Okay. So praise Lord, Sam. So can you introduce yourself to others? Hi, praise the Lord, Anna. So, I'm Samyukta and I'm a student. I'm doing my third year engineering in Chennai. And yeah, I am a friend of Akshaka and we met through our life group. And so the thing is, I'm actually a newly saved believer. I was like saved 2 years ago. I'm actually from a Hindu family, and I got saved because a friend of mine told me about the gospel, and it deeply touched my heart. And ever since then, I decided to follow Jesus, and still pursuing Him. So yeah, that's pretty much about me. Amen. Praise God. So by the way, நீங்க எந்த college? I'm from Anna University, Anna. Okay, main branch of Anna University. Yeah, in Gindi. Okay, super. Praise God. All right. So, Madhav, why don't you introduce yourself to her so that she will get to know about you guys. ஒவ்வொருத்தரா can you all நீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க ஷார்ட்டா let her know so that it'll be a great thing. Abhishek, you want to start first, or anyone else want to start first? அபிஷேக் இருக்கீங்களா? கியூட்லைன் நீங்க சொல்றீங்க ஆரம்பிக்கலாமா? ஓகேண்ணா. என்னோட பேர் வந்து கியூட்லன். நான் வந்து திருநெல்வேலியில இருக்கிறேன். இப்போ லா காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறேன். Okay. Okay. How about Judith? உங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்கம்மா ஜூடித். ஐ திங்க் ஆஃப் ஆயிடுச்சு. கேக்குது. என் பேர் ஜூடித். நான் வந்து திருநெல்வேலியில இருக்கேன். இப்போ வந்து பிஎட் பண்ணிட்டு இருக்கேன் சென்ட் ஜான்ஸ் காலேஜ்ல. அனிஷா, ரித்யா, சிந்து, சுபர்ணா. நான் பிஎஸ்எம்எஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் சித்தா. அண்ட் மேல எம்டி படிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சுபர்ணா. சொல்லுங்க ரித்யா. என் பேர் ரித்யா. நான் வந்து தேர்ட் இயர் பிஎஸ்எம்எஸ் சித்தா படிக்கிறேன். Okay, Subhana has sent text in the group. She cannot speak because there's a network issue in her area. So she's from Ramanathapuram and she's preparing government exam. Okay, there are a few people like Anisha. I think maybe Anisha and maybe Sam. Maybe she also from the same life group with Helena Ka's house. Okay, so okay, now she's in Malaysia. Okay, then okay, Durga from Chennai preparing for government exam. Okay, Abhishek from Tirunelveli. Aksha, I think Sam Terrio. Aksha is from Tirunelveli. And by the way, myself, Jones, and basically from Chennai, but now settled down in Singapore. Okay, so yeah.
Okay, continue to come. So good. Thank you all for introducing yourself to me. Right. Praise God for what is God doing, and it is God has intervened. God has helped us to come together. Okay, நம்மள யாருக்கும் முகமா தெரியாது, but we believe that God would have brought us together. Okay, so we are not here by any of accidents, because I believe that it is purely by God. Okay, so we started this fellowship few years ago, so during lockdown, okay, COVID. So God is faithfully, and God is making us to learn from the word of God, help us to grow and mature. And ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. So maybe some people from Chennai, Tirunelveli, some, I think one or two from Bangalore, okay, and most of them from Chennai, most of them from Tirunelveli, and except Akshay and myself, Denisha is my wife, so we are from Malaysia and Chennai, okay, sorry, Singapore. So God has connected us together, right? Praise God. So Iniki, let us go to the word. Okay, word of God. Any testimonies to share? Okay? Any testimonies you want to share and glorify God? கடந்த வாரத்துல இல்ல ஆண்டவர் உங்களோடு பேசின காரியங்கள், கற்றுக் கொடுத்த காரியங்கள். Quick, anyone has thought? Anyone want to share? ஆனா நான் வந்து நெஹேமியா வாசிச்சிட்டு இருந்தேன். அதுல வந்து ஏசப்பா வந்து நெஹேமியா வந்து ராஜாவுக்கு முன்னாடி நிக்கும்போது வந்து ராஜா ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு அவர் வந்து போய் எல்லா அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவர் வந்து கேட்டிருப்பாரு. அப்போ அந்த ராஜா வந்து அவர் வந்து அடிமையாதான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இருந்தாலும் கூட அவருக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுத்து அந்த தேசத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. அதே மாதிரி அந்த தேசத்துக்கு அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம அங்க ஆலயம் கட்டுறதுல இருந்து எல்லாத்துக்குமே ராஜா தான் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. நான் வந்து நினைச்சேன் அது கொஞ்ச நாள்ல முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இது வரைக்கும் கதை ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டப்போ கொஞ்சம் டீப்பா ரீட் பண்ணும்போதுதான் தெரிஞ்சிச்சு, கிட்டத்தட்ட 12 வருஷமா ராஜா வந்து, அதுவும் ஒரு அடிமையா அவர் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காரு. ஆனா அடிமையா போன இடத்துல கூட அந்த ராஜாவோட கண்ணுல அவருக்கு தயவு கிடைச்சதுனால, ஏசப்பா அவருக்கு கொடுத்ததுனால கிட்டத்தட்ட 12 வருஷமா எல்லாமே அவங்களுக்கு தேவையான சாப்பாடுல இருந்து எல்லாமே அந்த ராஜா தான் ப்ரொவைட் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு தேவையானது கிட்டத்தட்ட அதுலயுமே 150 பேர், ஆல்மோஸ்ட் 150 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு ஃபீட் பண்ணிருக்காங்க. அதுலயும் 6 டேஸ்க்கு ஒருக்கா அவங்களுக்கு வந்து நான்வெஜ் அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஃபெசிலிட்டி எல்லாமே ஒரு அடிமைக்கு கூட கொடுக்கணும். ராஜா வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னா அது வந்து மொத்தமா காட்ஸ் கிரேஸ் தான். ஸோ அதுல இருந்து நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து நம்மள அவங்க உதாசனப்படுத்தினாலும் காட் வந்து நினைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து அவங்களுக்கு நம்மள பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த இடத்துல நம்ம வந்து ஏசப்பா வந்து அவங்களோட வாயாலே நம்மள வந்து உயர்த்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கத்துக்கிட்டேன். Praise God. Okay, anyone else want to share testimony? Okay, if nothing, okay, let me tell a testimony, but முதல் testimony is not mine. Okay, maybe இங்க இருக்கிற துர்கா அவங்க testimony. Okay, what she shared to me personally last week, okay, which really encouraged me. Okay, so நான் கேட்டிருந்தேன், she is from she was a newly converted, newly baby of came into Christ. Okay, so what I was asking her, okay, and நீங்க ரெக்கார்டிங் எல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிருந்தோம். she opened up and said, கடந்த வருஷத்துல ஆண்டவர் வந்து என் குடும்பத்துல, because her father was sick, okay, but
and God has fulfilled it. லாஸ்ட் வருஷத்துல கொடுத்த வாக்கு தத்துவம் வந்து ஆண்டவர் வந்து வாழ்க்கையில் நிறைவேற்றினார் என்று சொல்லி she was testifying. And one important thing is the situation is her father was bedridden. Okay, so that means somebody has to be with him and somebody has to give him food and take care of him all through his life. Okay, because he's bedridden. So and Revelation 21 3 and 4 we had what God has spoken now. Your weeping will be no more. Okay, your tears will be no more. And at the end of the year, what she said was, படுக்கையில் இருந்த அவங்க தகப்பனார் என்ன பண்ணாரா, without any of her help, okay, he started to come up, wake up from his bed and started to walk and walk, and she was not there around. Okay, so அந்த இடத்துல இல்ல, but she was somewhere. I think she was saying somewhere வெளியே வேற எங்க ரூம்ல இருந்தான்னு சொன்னாங்க. But what the father did was அந்த இடத்த படுக்கையில இருந்து எழுந்து நடந்து அவங்க துர்கா இருக்கிற ரூமுக்கு நேரா நடந்து வந்ததை she saw. The moment she saw, she was rejoicing. That's what she said. She was rejoicing and so happy because எத்தனையோ வருஷமாக இருக்கிற சூழ்நிலை ஆண்டு வந்து அந்த காரியத்தை மாற்றி போட்டாரு. So maybe one other thing what she said was அவங்க குடும்பத்தார அது வந்து they didn't take those things as என்ன எப்படி சொல்றது, they were taking those things. Okay, அவங்க தகப்பனா ஏஞ்சி நடந்தது they took it very normally. But அவ சொன்ன காரியம் இதுதான், என்னன்னா ஆண்ட நான் பார்க்கணுன்றதுக்காக என் கண்களுக்கு முன்பாக வந்து நிக்க வச்சாரு அப்படின்னு சொன்னான். So what அந்த டெஸ்டிமனி கேட்கும் போது I was really encouraged. I was rejoicing. Okay, and அந்த டெஸ்டிமனி I think I would have heard almost 10 to 15 times the மகள் சொன்ன காரியத்தை அத்தனை காரியத்தையும் கேட்டுட்டேன். And I see that how the Lord was guiding us and leading us through the word of God, and God is encouraging her, helping her to get equipped, and those things were happening எதுக்குன்னா not to get என்ன சொல்றது சோர்வடைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் வந்து ஒரு நல்ல தகப்பனா இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய காரியம், கொடுத்த வாக்குத்தத்தத்தை, கொடுத்த காரியத்தை, சொன்ன காரியத்தை பரிபூரமாய் செய்து முடிக்க வல்லவரா இருக்காருங்க. So such a good father we have, and praise God what God is doing in Durga's life and his family, and not only in her life as well. Okay, if I pinpoint, I can tell ஆண்ட ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் மகத்துவமான காரியங்கள் செய்து வந்துட்டு இருக்காரு. Praise God. And another testimony which is personal, which is என்னோட வாழ்க்கையில நடந்த காரியம். ஸோ என்னோட சன், ஓகே, என்னோட சன்னுக்கு வந்து ரீசெண்டா ஒரு ஸ்கூல்ல, ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஓகே, சேர்த்தோம். அண்ட் சேர்த்தப்போ இட் வாஸ் அ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். பட் ஆனால் அது வந்து உள்ளே போகும்போது கிளாஸஸ்லாம் பார்க்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது the class is all filled with the Chinese people. Okay, we hardly find with an Indian boys or girls studying there. Maybe ஒரு ஸ்கூல்ல ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா hardly we can see maybe ஒரு 4 பேர் 5 பேர் தான் இந்தியன்ஸ் படிச்சதை பார்த்தோம். So and his class members was very small. And அப்போ கேட்கும் போது since it's a new school, I asked him எப்படி கிளாஸ்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும் போது he said all good அடி, எல்லாம் ஃபைனா இருக்கு, பட் ஆனால் யாரும் என்கிட்ட பேச மாட்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஏன்பா இப்படி சொல்றாங்க, எல்லாரும் சைனீஸ்ல பேசுறாங்க, டீச்சர்ஸ் கூட பேசும்போது அவங்களோட கம்யூனிகேஷன் சைனீஸ்ல இருக்கு, it is difficult for me to get engaged, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஸோ அதை கேட்கும் போது I was literally was shocked, or literally was pulled down. ஏன்னா being a minor community, minor people in this nation, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஓகே, about adult people can able to handle it, பட் சின்ன பிள்ளைகள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த ஒய்ஃபும் was just speaking along. அப்போ இதை சொல்லும் போது இது பேசிட்டு இருக்கும் போது there's one simple thought or simple desire கூட சொல்லலாம். Lord, நான் இது ஒரு ஜபமா கூட பண்ணல, பட் I was just thinking in my heart,
எப்படின்னா, ஆண்டவரே நீங்க 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 சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கீங்க. நீங்க உங்களால முடியாத காரியம் ஒண்ணும் இல்ல. why don't you give அவன் படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிற கிளாஸ்ல you can bring a friend or you can bring a person who can gel along. You can bring a person as an Indian பையன் வந்தா நல்லா இருக்கும். so that he can speak, okay, தமிழ்ல பேசலாம், ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாதுக்காக. And this morning when we went to school, lo and behold, we saw 4 new students were joining in his class. Adla 2 of them were Indian, okay. So அதை பார்க்கும்போது it was really rejoicing and happy because it is God. ஆண்டவர் நம்ம சும்மா வாயின் வார்த்தையா இல்லை மனசுல நினைக்கிற காரியத்தை கூட ஆண்டவர் வந்து அதை செய்ய முடியும்னா அப்போ he is so greater one, okay. So maybe it may be a smaller thing, but I want to glorify God because without God it wouldn't happen, okay. Maybe it may be a so small thing, very இதெல்லாம் ஒரு இதுவா கேட்டீங்கன்னா, yes, maybe for God he can break things, he can change things, he can do something supernatural, okay. Because ஒரு ஸ்கூல்ல புதுசா வந்து ஜாயின் பண்ணா lot of procedures, lot of things to do. And சிங்கப்பூர்ல always ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணா the admission has to go on January ஸ்கூல் ஆரம்பிக்குன்னா the admission has to go on from last year நவம்பர்லயே வந்து it has to close. நவம்பர்லயே ஃபீஸ் கட்டி முடிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கணும். பட் on the in betweenல வந்து ஜாயின் பண்றது it is totally impossible. I believe that God would have heard our cry, heard our small desire that we had. Okay, இன்னைக்கு ராத்திரி வேளை I want to tell you whatever desire that you have in your heart, maybe நீங்க ஆண்டவருக்கு சொல்லாம கூட இருந்திருக்கலாம், பட் ஆனா the moment when you open up to God, the moment when you tell out to God, he still hears your prayers, he still hears your whatever things that is running in your mind, and he is able to answer it and he is able to do it in your life. இன்னைக்கு அப்போ எங்களோட வாழ்க்கையில செய்து முடிக்க முடிஞ்சிச்சுன்னா உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்து முடிக்க முடியும். Amen. Praise God. So let us quickly go to the word, okay. So last week we were discussing about the promised verse, okay. இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், okay. John 16:13 we see that when the Spirit of the truth comes, he will guide you into all the truth. He will not speak on his own, but will tell you what he has heard. He will tell you about the future. So that's why I said in the வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த காரியம்னா a divine intervention. What is divine intervention? Divine intervention தமிழ்ல எப்படி சொல்ல போனா தெய்வீக இடைப்படுதல், okay. சடுதியாக ஒரு சில காரியங்கள் நடக்குது, சடுதியாக கர்த்தர் வந்து இடைப்பட்டு காரியத்தை மாற்றுறது. That means suddenly God is stepping into your zone. நீங்க இருக்கிற இடத்துல வந்து step up பண்ணி நடந்து வந்து காரியத்தை சூழ்நிலையை மாற்ற முடியும். That is why it says a divine intervention, okay. So I said this was the image that God gave, okay. So prepare பண்ணும்போது கொடுத்தவன். There are people who are thinking, who are in the middle of the road thinking that have taken a wrong decision, wrong path. ஒருவேளை வழி மாறி வந்துட்டு நான் தப்பா டிசிஷன் எடுத்துட்டா சொல்லி நடுவுல இருந்து they're still wandering and thinking. But God, when God steps in, when God intervenes, he can change things and he is able to cross you from one end to another end. Amen. So such a loving God, loving Father we have. So இன்னைக்கு and the last week I said last week we were sharing about the names of the Holy Spirit. ஆவியானவர்னா யாரு? He is a helper, Spirit of God, counselor, advocate, teacher, intercessor. இதெல்லாம் அந்த நம்மளுக்கு தெரிந்த காரியம் பைபிள்ல உள்ளதுதான். So I asked you a question, what do you know about the Holy Spirit? Holy Spiritனா யார் உங்களுக்கு? அவரை பத்தி என்ன தெரியும்? And how do you want to call him personally அப்படின்னு கேட்கும்போது some were answering that he's a counselor, he's an advocate, he's an encourager, அந்த மாதிரி காரணம் சொன்னீங்க. and அதுல ரொம்ப முக்கியமான காரியம் நம்ம பார்த்தது, we need to recognize that he is the Holy Spirit, okay. We need to recognize that he is the Holy Spirit. தான் முதல் காரியம் நம்ம தியானிச்சது. அப்பனா முதல் காரியம் என்னன்னா we need to know him first, okay. Recognize பண்றது
முக்கியம் தான். அதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன், ஆவியானவர் தெரியும், ஆவியானால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு எல்லாம் தெரியும். பட் ஆனா முதலாவது பர்சனலா யூ நீட் டு நோ ஹிம். பிகாஸ் ஏன் தெரியணும்னா he is living inside of you. This is most important thing. அவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்யறார். அது மாத்திரம் இல்ல, அது அவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்யறனா கடைசி தருணம் வரும். ஓகே, உங்க வாழ்நாள் வாழ்ற வாழ்க்கையில கடைசி நொடி வரும். he is going to be with us until the end. ஓகே, சோ இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒருவேளை நான் ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டேன் அப்படின்னா ஆவியான எனக்கு தூரம் போயிட்டாரு, இல்ல. of course there are times it happens, but make sure that when you come back to God, when you come back to the presence of God, when you weep down, when you step down before the altar, he's a God who is able to come and fill you. Okay, that's why I said we need to recognize the Holy Spirit. And ரெண்டாவது காரியம் நம்ம பார்த்தது, he will lead you until the he will lead you or guide you into all the truth. That's what the word of God says in John 16. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஆவியானவர்னா நிறைய பேர் நினைச்சுக்கிற காரியம்னா இஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங். ஓகே, அவர் ஒரு எமோஷனலா இல்லை கூஸ்பம்ஸ்லாம் வந்தாதான் ஆவியான்னு நினைச்சிருக்கோம். இல்ல, தட் இஸ் அ ராங் தாட், wrong feeling or wrong imaginary thing that is there in our mind, in our soul, in our spirit. This was a wrong teaching. Okay, I would say. ஏன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நான் ஆவியான வரும்போது ஒரு சில்லான காத்தடிக்கும், என்னோட கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் நடக்கும். Of course it may happen, but that is not the Holy Spirit. He comes into your heart. It means அவர் உனக்குள்ளேயே இருக்காருப்பா. அப்போனா நீ சந்தேகம் பட தேவையில்ல, இப்பதான் வருவாரு, நான் ஜபிக்கும் போதுதான் வருவாரு, ஓகே, நான் கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் போதுதான் வருவாரு, அப்படி அது இல்ல, அது மட்டும் இல்ல. And also many people thinks okay, ஆவியானவர் வந்தா கீழே விழுந்துருவாங்க, அதுதான் ஆவியானவர் நினைக்கிறாங்க. இல்ல. The important thing we need to understand is when the Holy Spirit comes, he connects your spirit man, உள்ளான இந்த மனுஷனையும் ஆண்டரையும் கனெக்ட் பண்ண வைப்பார். ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒருவேளை நீங்க ஒழுங்கா ஜெபிக்க முடியல, ஜெபிக்கிறதுக்கு தடுமாறுறீங்க அப்படின்னா, நீ ஆவியானவர்கிட்ட உதவி கேட்டனா என்ன பண்ணுவார்னா, he helps you to connect with Jesus, help you to நீ கஷ்டப்படுற இடம் இருக்கு பத்தியா, நீ ஜெபிக்க முடியாம நீ ஜெபிக்கும் போது நிறைய தாட்ஸ் வரும் பத்தியா, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது பத்தியா, அதெல்லாம் விட்டு வெளியே வர்றதுக்கு உனக்கு உதவி செய்து உனக்கு கனெக்ட் பண்ண வைப்பார். அது மட்டும் இல்ல, ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, he glorifies the God the Father, Jesus Christ. Man, that is what we need to know. அதுல முக்கியமான காரியங்கள் I said last week, Isaiah 30:21. Your own ears will hear him, right behind your voice will say, this is the way you should go, whether to the right or to the left. வழி இதுவே, இதுவே நடவுங்கள் சொல்ற வார்த்தையை அந்த வார்த்தைய காதுல கேட்கும். That is what the leading is. Amen. அப்போனா Holy Spirit will not take you into any of the wrong directions. Amen. நம்ம ஒருவேளை நம்ம லைஃப்ல எடுக்கிற ஒரு சில தவறான முடிவுகள், தவறான எண்ணங்கள், தவறான பாதைகள், ஓகே, நம்ம ஃப்ளஷ் எடுத்துட்டு தப்பா ஆயிடுச்சா என்ன சொல்லுவோம், நான் நல்லா தான் ஜெபிச்சுட்டு போனேன், ஆனாலும் இது நடந்துச்சே, நல்லாதான் ஆண்டர்ட்ட கேட்டுதான் நடந்தேன், ஆனால் இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி we blame things on God, we blame things on the Holy Spirit. That's why I want to tell you, Holy Spirit will not take you into any of the directions. When you are tapping onto the Holy Spirit, when you are led by the Holy Spirit of God, there is no U-turns, there is no deviation that will take place in your life. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, அதனாலதான் வசனம் சொல்லுது, your own ears will hear him, right behind your voice will say, this is the way. இந்த வார்த்தையில முக்கியமான காரியம், this is the way you should go, this is the clear voice of God. நான் அன்னைக்கு ஜெபிக்கும் போது கேட்ட ஒரு ஆண்டவர் தெளிவாய் சொன்ன வார்த்தை தான், this is the way. அதுனா அப்ப ஆவியான சொல்லி நடத்தி கொண்டு போகிறான்னா வழி இதுதான் அப்படின்னு சொல்றானா அதுல எந்த சந்தேகம் பட தேவையில்லை. This is the way. That means I want to say he will not whether when you fall on to the left or to the right, okay, there are times there is a downfall will take place. There is a time where
take things lightly. Okay, எப்படி சொல்றேன்னா, நான் டவுன்ஃபால் மூமெண்ட்ஸ்னா ஒழுங்கா ஜெபிக்கல, ஓகே, ஒழுங்கா ஜெபம் பண்ணல, ஒழுங்கா வசனத்தை வாசிக்கல, ஒரு தடுமாற்றல் இருக்கு, அதுதான் டவுன்ஃபால். So upon on that time onwards, on the difficult moments la, when you tap onto the Holy Spirit, he is able to guide you along those paths and direct you on the correct ways. And because that's why he says the Holy Spirit will counsel us and lead us and all through your life. அப்போ அந்த நொடியில கடினமான இடத்துல இருக்கும்போது we need to be very sensitive. இந்த வார்த்தையை அன்னைக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். When your ears are open, when your spirit is open, that means you need to be very sensitive to the voice of God. அவர் பேசுறது வெறும் மெல்லினமான சத்தம். It be a very whispering, very light voice between your flesh and between your spirit. அதை நீ ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கணும். That's why it says he's a sensitive one. Right? So example, I want to start from here. Okay, இந்த இடத்துல இருந்து I want to start. Last week I சொல்ல மறந்துட்டேன், there was no time. So you know all about Paul. Okay, Acts of the Apostle. We all know this man called Saul. Okay, Saul who's been converted or who's been changed into Paul. Okay, தேவ பிள்ளைகளை அழிக்கணும், ஜெயில போடணும் அப்படின்னு சொல்லி அவர் டமாஸ்கஸ்ல இருந்து போயிட்டு இருந்தாரு. There was encounter of God was taking place. Okay, now I'm telling about divine intervention. Okay, இது ஒரு example, divine intervention. When Saul was on a journey, was walking along the road, there was what God says, he saw a light and heard the voice of Jesus. அப்போ முதல் காரியம், Saul saw the light. Saul heard a voice of Jesus. அப்போ இந்த சுற்றியுள்ள ஜனங்கள் என்னவா, they were also walking with Saul, they were also being with him on the journey. Okay, அவனோட கூட சும்மா சால் தனியா போக மாட்டான், was not alone, but the people around also with Saul, they heard a voice, but it was not Jesus' voice. They heard was someone's voice. They know that யாராவது பேசுறாங்கப்பா, அப்படிதான் உங்களுக்கு தெரிஞ்சது தவிர இது ஆண்டவர்னு அவங்களுக்கு தெரியல. That's why I said we need to be very sensitive when the God speaks. We need to be very sensitive when the Holy Spirit speaks. If you're not sensitive, if you're not knowing the voice of God, you cannot identify who is speaking. Amen. So apana, based on your relationship with the Father, based on your communication with the Father, you can identify who is speaking. சாலுக்கு அன்னைக்கு இயேசு யாருன்னு தெரியாது, அந்த சுற்றுலா ஜனங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, ஆனா சாலுக்கு he can able to identify because Jesus appeared to him before him and said that I am Jesus. Man, this is the divine intervention. Saul was going along with for some work. Okay, கிறிஸ்துவர்களை அழிக்கணும்ன்றதுக்காக, சிறையில போடணுன்றதுக்காக ஒரு வேலை நிமித்தமா போயிட்டு இருந்தான். ஆனா அவர் செஞ்சு கொண்டிருந்த வேலை நடுவில் என்ன பண்ணனா, God intervened. Man, even though when you are walking away from God, just like Saul, he was doing against the will of God, he was doing things that is against God, but God intervened and stepped in and changed his life. இதுதான் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில. In 2025 I'm going to tell you, this is what God is going to do. You would have taken many wrong steps, you would have made wrong decisions. இதுதான் நினைச்சு சொல்லி ஒரு சில தீர்மானம் எடுத்து அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க. Just like a Saul, God is going to intervene. ஏன்னா அவர் இன்டர்வீன் பண்ணலன்னா நீங்க இன்னும் உங்க வழிகள் நேரா ஓடிட்டே இருப்பீங்க, இதுதான் வழி நினைச்சு நடந்துட்டே இருப்பீங்க. அப்பனா I want to tell you, this year when God is going to intervene, he's going to change your course of your life.
ஆண்டவருக்கு ஊழியம் கொடுத்திருக்காருன்னா அந்த ஊழியத்தில் நடக்காம நீ தடுமாறி தூரமா ஓடினா God is going to step and change your life for the glory of God. And this is intervention. Man, let me, maybe can somebody help me to read this? John 16:13. ஒரு ஒரு சத்தத்தை உயர்த்தி படிக்கிறீங்களா இந்த வசனத்தை? Maybe Sam, can you help me to read this? John 16:13. Yes, sure, Anna. So John 16:13, when the Spirit of truth comes, he will guide you into all truth. He will not speak on his own, but will tell you what he has heard. He will tell you about the future. Amen. So இந்த வசனத்தை வச்சுதான் நம்ம I'm going to give the word. இப்போ நேத்து கடந்த வாரம் தான் பார்க்கும்போது the same word வச்சா நம்ம தியானிக்கிறோம். பட் ஆனா இந்த வசனத்துல இருந்து ஒவ்வொரு பகுதியா எடுத்து நம்ம தியானிக்கிறோம். கரெக்டா? சோ அப்போ இன்னைக்கு உள்ள காரியம் என்னன்னா, he will guide you into all the truth. யாரா சொல்ல முடியுமா what does mean by guide or guiding? யாரா சொல்ல முடியுமா? யாருக்கா தெரியுமா? Subhana, do you know what is mean by guiding or guide? ரித்யா, நீங்க சொல்லுங்க. வேற யாராவது மைக் ஆன் பண்ணி சீக்கிரமா சொல்லுங்க. கைடுனா என்ன? கைடிங்னா என்ன? ஓகே, துர்கா இஸ் சேயிங் ஷோயிங் த ரைட் பாத் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கைடு. சரி, தமிழ்ல எப்படி போட்டிருக்குன்னா அந்த வசனத்துல நடத்துவார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்ன வேற யாராவது? சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு தமிழ்ல. வேற யாருக்கா தெரியுமா கைடுனா? நமக்கு அவரு இதுதான் இப்படிதான் நடக்கணும், இது தப்பான வழி சோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் நீ இப்படிதான் கண்டிப்பா போ அப்படின்னு சொல்லி நம்ம அத பிரஸ் பண்ண மாட்டாங்க. சரி, அப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. why he has to guide us? எதுக்கு நம்மள நடத்தணும்? தப்பான வழி இதுதான் சொல்லி ஏன் தப்பான வழி சொல்லி ஏன் வழி நடத்தணும்? என்ன நடக்க மாட்டாங்க கேள்வி கேட்க நினைக்கிறீங்க? பட் இல்ல, அவரு அவரோட பிள்ளைங்க அவங்கெல்லாம் ஆசைப்பட்டு வரணும்னு நினைக்கிறதுனால அவர் கைட் மட்டும் பண்றாரு. ஓகே 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 ரைட். சரி, ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம். ஓகே, டூர் கைட் எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். ஊருக்கு எங்கேயா போறீங்க, மேபி இந்தியா, சென்னை, சவுத் இந்தியால இருந்து நார்த் இந்தியா போறீங்க, இல்ல ஒரு வேற வெளி தேசத்துக்கு போறீங்க, ஒரு டூர் குரூப்பா போறீங்க வச்சுக்கோங்களேன். டூர் கைட் என்ன பண்ணுவாரு? யாரும் மைக் ஆன் பண்ணிட்டு சீக்கிரமா சொல்லுங்க பார்ப்போம். டூர் கைட் என்ன பண்ணுவாங்க? சிந்து சொல்லுங்க. What does a tour guide does? Aksha, Abhishek, Cutelain. என்னென்ன டெஸ்டினேஷன்லாம் இருக்கோ, என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட இருந்து கடைசி வரைக்கும் கூட இருந்து ட்ரிப் முடிகிற வரைக்கும் கூட இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, கூடவே இருந்து என்ன டெஸ்டினேஷன் என்னென்ன பார்க்க முடியும், என்னெல்லாம் நல்லா இருக்கும், எங்கெல்லாம் சாப்பாடு நல்லா இருக்கும், ஓகே, எங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கைட் பண்ணி போவாங்க. சரி, ஓகே. சரி, வேற ஏதாவது தெரியுமா? வேற யாருக்காவது அப்பார்ட் ஃப்ரம் திஸ்? அவங்க கையில ஒரு கொடியெல்லாம் வச்சிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் வந்தப்போ I saw this. Okay, something like this. இந்த ஃபிளாக், ஒரு கொடியை வச்சுட்டு ஒரு ஏர்போர்ட்ல நின்று இருந்தாங்க. அந்த ஃபிளாகை சுத்தி ஒரு 15ல இருந்து ஒரு 20 பேர் இருந்தாங்க. எதுக்கு நிக்கிறான்னு எனக்கு தெரியாது.
அப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவர் ஒரு டூர் கைடு. அவர் எங்கெல்லாம் போறாரோ, அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ, எங்க நிக்கிறாங்களோ, எங்க தொலைஞ்சு போனாலும் அந்த பிளாக பார்த்து ஓடி வந்து நின்றுடணும் அப்படின்னு ஒரு ஒரு ஐடென்டிட்டிக்காக இந்த பிளாக் கொடுக்கப்பட்டிருக்கு. வேற யாருக்கா தெரியுமா டூர் கைடு என்ன பண்ணுவாங்க? ஓகே, வேற எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பட் ஐ வில் டெல் யூ அபவுட் டூர் கைட். ஃபர்ஸ்ட் திங் வாட் ஹி டஸ், அபிஷேக் சொன்னது போலதான், ஹி கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இதெல்லாம் நல்லா இருக்கும், இங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இங்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா இருக்கும், இந்த இந்த என்விரான்மெண்ட்டை, இந்த ஜோனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, ஹி டேக்ஸ் அஸ் டு த கரெக்ட் பிளேஸ். ஒருவேளை நம்ம முயற்சி எடுத்து போனோம்னா தப்பான இடத்துக்கு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு, தப்பான வழிகளை போகிறதுக்கு உண்டு. பட் ஆனால் ஹி டேக்ஸ் யூ டு கரெக்ட் பிளேசஸ். இது ஒரு டூரிஸ்ட் கைட் பண்ற காரியம். அண்ட் another thing, he should be a knowledgeable person. knowledgeable, அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுனா மட்டும்தான் அவங்க மற்றவங்களை சொல்ல முடியும். ஓகே, அண்ட் he helps us to explore new things. அது மட்டும் இல்ல, நான் முன்னாடி சொன்னேன், people around him will follow him. ஓகே, அவன் வந்து லெஃப்ட் திரும்பினா சுற்றி இருக்கிற எல்லா பீப்புளும் ஃபாலோ பண்ணணும். அவன் நின்று ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்றான்னா நின்று கவனிக்க ஜனங்கள் இருக்காங்க. ஓகே, அண்ட் அவர் நல்ல இடத்துக்கெல்லாம் கூட்டு போவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் கைட் பண்ற காரியம். இது நிறைய சொல்ல விரும்பல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். செகண்ட்லி, இது ஒரு வந்து ஒரு நோன் திங்ஸ். செகண்ட்லி, a blind man guide. இப்ப சொல்லுங்க பார்ப்போம். blind man guide அவங்க என்ன பண்ணுவாங்க? அனிஷா, can you say? or Sindhu? நடக்கிற இடத்துல வந்து ஏதாவது மேடு பள்ளம் குழி அந்த மாதிரி எதுவும் இல்லாம இருக்கு, அவங்கள கரெக்டா அந்த நேர் பாதையில நடத்தி கொண்டு போகிறதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. வேற ஏதாவது? நேரான இடத்துக்கு கூட்டு போவாங்க, பாதை மாறி போகாம, இல்ல குழியில விழுந்துடாம, கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக கொண்டு போவாங்க. blind man guide. okay, let me say this. road cross பண்ணதுக்கு they will be useful. ஓகே, வழி காட்டுறதுக்கு, ஓகே இப்படி லெஃப்ட்ல போலாம், ரைட்ல போலாம், இங்க இந்த இடம் இருக்கு சொல்றதுக்கு this blind man guide will be useful. And this blind man guide can read and explain things. And obviously most important thing, they will be helpful people around. okay, அவங்களுக்கு அந்த blind man கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் மேனா இருப்பாங்க. ஓகே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவியானவரால இல்லாம இருந்தோம்னா we are also like a blind man. ஆவியானவர் இருந்துட்டோம், அவரை உபயோகப்படுத்தாம வச்சிருந்தீங்கன்னா we are called to be a blind man. எத்தனை பேர் புரிஞ்சுது எனக்கு தெரியல. பட் ஆனா I want to tell you, if you are being given a gift of Holy Spirit, it is based on you to tap on and use him in your life, because what God says, he is the Spirit of truth, will lead you or guide you into all the ways according to his will. Amen. ஒருவேளை நீங்க இந்த பார்த்த ரெண்டு நபர், இவரையும் இல்ல இவங்களையும் ஒரு மனுஷிகமாக சொல்லப்படுகிற ஒரு கைடு. ஃபர்ஸ்ட் காரியம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், இஸ் a tourist guide. Secondly we saw is a blind man guide. okay, so ரெண்டு பேரும் உதவி செய்வாங்க, ரெண்டு பேரும் விவரம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, வழி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, உதவி செய்வாங்க. அது மட்டும் இல்ல, எங்க என்ன கிடைக்கும் எல்லாம் தெரிஞ்சவங்க. ஆனா what you need to know, this guide or this guide
will not be with this person all through the life. அவங்க ஒரு பர்டிகுலர் நேரம் வரையும் தான் இருப்பாங்க. பர்டிகுலர் நேரம் வரையும் அவங்க சொன்ன நேரத்துக்கு இல்ல வேண்டிய நேரத்துக்கு மட்டும் தான் வந்து உதவி செய்வாங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க இருக்க போறது இல்ல. பட் our Holy Spirit, the Spirit of truth, the counselor, advocate, encourager, strengther, Spirit of God, he is going to be with us all through our life. நீ தப்பான இடத்துக்கு போனா கூட அவங்க கூட இருப்பாருப்பா. ஏன்னா மீண்டுமாய் சரியான வழிகள் நடக்கணும்ன்றதுக்காக அவங்க கூட இருப்பாரு. நீ வழி தெரியாம அலைஞ்சிருந்தா அங்கேயும் உன்னை கூட வந்து உன்னை வழிகாட்டி வந்து கரெக்டான பாதைகளை கொண்டு போவாரு. Holy Spirit is not like a man who will mislead. Holy Spirit will guide us but not mislead us. மிஸ்லீடிங் நடக்காது. ஒருவேளை மனுஷன் வந்து உதவி செஞ்சானா மிஸ்லீடிங் நடக்கும். ஒருவேளை நீ நினைச்சிட்டு இருக்கல, ஓகே நான் நினைச்ச மாதிரியே இந்த நம்பர் வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க, அதனால இது ஆவியானவர் அனுப்புனாரோ அப்படின்னு நினைச்சு ப்ரொடெக்ட் பண்றீங்க பாத்தீங்களா? ப்ரொடெக்ட் பண்ணி நடக்கும் போது ஒரு மிஸ்லீடிங் நடக்கும் கண்டிப்பா. Amen. So Holy Spirit will guide us and lead us until the end, but he will not mislead me at any cost of my life. First thing. Holy Spirit will guide us according to the word of God. பைபிளை விட்டு பைபிள் இல்லாத காரியத்தை வந்து உன் வாழ்க்கையில செய்ய மாட்டாரு. He teaches things, he leads us, he directs us according to the word of God. எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா? நீங்க ஜாம் பண்றீங்க, ஆண்டவர் உங்க இருதயத்துல ஒரு உணர்த்துதல் கொடுக்கிறாரு. ஓகே, லெட் மீ சே, நான் என்னோட சன் வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்பதாக, I wanted to apply a student visa for my son. Okay, student visa for my son. அப்போ நிறைய வாட்டி அப்ளை பண்ணிருக்கோம், நிறைய வாட்டி விசா அப்ளை பண்ணிருக்கோம், நிறைய வாட்டி ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஆனா ஒரு நாள் காலையில எழுந்து நான் ரெகுலர் பைபிள் படிக்கும் போது என்னோட தாட் இதுதான் இருந்துச்சு. என்னன்னா, ஆண்டவரே எத்தனையோ வாட்டி விசா அப்ளை பண்ணிட்டேன், ரிஜெக்ட் ஆயிடுச்சு. எப்பதான் ஆண்டவரே அப்ளை பண்ணணும், எப்பதான் நடக்கணும், எப்பதான் இது இந்த ஒரு வாசல் திறக்கும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் வந்து இது வைக்கிறாரு, நீ வந்து இந்த மாசத்துல அப்ளை பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதுக்கு எனக்கு அது ஒருவேளை என் ஃபிளஷா கூட இருக்கலாம், ஒருவேளை அது என்னோட மாம்சம் வெளிப்பட்டு ஒரு ஆர்வத்துல கூட சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா இதுல ஒரு காரியம் இருக்கு, இந்த மாசம் அப்ளை பண்ணு கிடைக்கும். பட் அன்னைக்கு காலையில பைபிள் படிக்கும் போது ரோமன்ஸ்ல 14ல எடுத்து படிக்கும் போது God say ஒரு வசனம் இருக்கு, அது கான்டெக்ட்ல வரல. பட் ஆனா அந்த பர்டிகுலர் வார்த்தை மட்டும் என் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைச்சார். என்ன பண்ணாரா, God is able to approve, he is able to approve things அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. என்னோட பைபிள்ல இன்னைக்கும் அதை ஹைலைட் பண்ணி நான் எழுதி வச்சிருக்கேன். அது அந்த வார்த்தையை படிக்கும்போது முதல் வார்த்தை படிக்கும் போது ஐ தாட் ஓகே, இது எனக்கா தோன்றுக்கு போல அப்படின்னு நினைச்சேன். பட் many times that word really spoke to me. That word really spoke to me. ஒரு அந்த வசனத்தை படிக்கிறேன், ரோமன்ஸ் 14ல அந்த வசனம் இருக்கு. The Lord help, with the Lord help, they will stand and receive his approval. With the Lord's help, they will stand up. அது யாரு? That is, we will stand and receive his approval. This is the unction of the Holy Spirit spoke from the word of God. அப்போ ஆவியானவரும் கூட பேசுறாருன்னா வெளியே எங்கிருந்து பேச மாட்டாரு, வேத வசனத்துல இருந்து அவன் கூட பேசுவாரு. That is the guidance. Because the word of God is the truth. The word of God is the way. The word of God is your life. Without this word of God, you cannot get answers. இன்னைக்கும் ராத்திரி வேளையில நிறைய பேர் தீர்மானம் எடுத்திருக்கீங்க, இதுதானோ இவங்க ஜெபிச்சாங்க, இந்த வார்த்தையை கொடுத்தாங்க, அதனால இந்த காரியத்தை செஞ்சேன்.
மனுஷனை ஒரு கைடன்ஸா எடுத்து நீங்க செஞ்சிருக்கீங்க. பட் ஆனா இந்த in-between time, on your down times, on your doubtful moments, you are still thinking in your heart, ஒருவேளை நான் தவறான முடிவு எடுத்துட்டோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, எவ்வளவு முயற்சி எடுத்துட்டேன், தவறா எடுத்துட்டோம் அப்படின்ட்டு சிந்தனை வந்து கொண்டிருக்கு. But I want to tell you, when you are being led by the Spirit of God, you will not be misled in your life, because always have a proof, always have an approval of God from the word of God, whatever decision that you make in your life. கடைசியாக அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு ஜான் 16:13 he will not speak on his own. அவர் சொந்தமா எடுத்தெல்லாம் பேச மாட்டாருப்பா. பட் ஆனா he will tell you what he has heard. அவர் செவிகள் என்ன கேட்டாரோ அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாராம், உனக்கும் எனக்கும் அந்த வார்த்தையை பேசுவார். And also he will tell you about the future. இன்னைக்கு ராத்திரி வேளையில God is speaking of future things that is going to happen in your life. Amen. He is speaking from the word of God. ஒரு வசனத்தை நீங்க கேட்கறீங்கன்னா, it is the Holy Spirit is delivering things and he is speaking to your heart from the word of God. ஒருவேளை நான் பேசும்போது நான் பேசுகிற ஒருவேளை ஃபிளஷ்ல நான் எடுத்து என்னென்ன பேசலாமே, ஆனா பேசுகிற எல்லா வார்த்தையும் உன்னை என்கரேஜ் பண்ணாது, பேசுகிற எல்லா வார்த்தையும் உன்னை பலப்படுத்தாது, பேசுகிற எல்லா வார்த்தையும் உன்னை அடுத்த கட்ட வாழ்க்கை அழைத்து கொண்டு போகாது. ஆனா அதே வசனத்தின் அடிப்படையில பேசும்போது உன் ஆவிக்குரிய காரியம் பலமடைய செய்யும். உன் புதிய உன் ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகரிக்கப்படும். ஏன்னா வசனத்தின் பிரகாரமா ஆவியும் கூட பேசுறாரு, உன்னை பலப்படுத்துறாரு. Amen. A simple example, I will tell this and I will close. Acts 13:1-3. Maybe ஒருவர் சத்தத்தை உயர்த்தி, maybe I want Abhishek, can you help me to read this? Acts 13:1-13, 1-3. Among the prophets and teachers of the church at Antioch of Syria were Barnabas, Simeon called the Black Man, Lucius from Cyrene, Manaen, the childhood companion of the king Herod, Antipas, and Saul. One day, as these men were worshipping the Lord and fasting, the Holy Spirit said, "Appoint Barnabas and Saul for the special work to which I have called them." So after more fasting and prayer, the men laid their heads on them and sent them on their way. Amen. So ஒருவேளை நீங்க படிச்சிருப்பீங்க வசனத்தை, பட் ஆனா let me tell the story. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, talking about Saul and Barnabas, or Paul and Barnabas. Okay, and they were in a city called இன்னைக்கு நம்ம சொல்லப்படுற சிரியா, okay, டர்க்கி பக்கத்துல இருக்கிற இடத்துல இருந்தாங்க. Okay, and there were few people were there. Okay, there were நிறைய ப்ராஃபட்ஸ் இருந்தாங்க, டீச்சர்ஸ் இருந்தாங்க, நிறைய லீடர்ஸ் இருந்தாங்க அந்த பட்டணத்துல, அந்த சர்ச்ல. But there were people called Barnabas, Simeon, Lucius, Manaen, and Saul. Okay, Saul or Paul. Okay, they were in that city, or they were in that place. Okay, ஒரு நாள் இந்த 5 பேரும் இணைந்து ஜெபிச்சாங்க. Okay, வசனம் சொல்லுது, verse 2, one day as these men were worshiping the Lord and fasting and praying. They were fasting and praying. அப்போ தேவ பிள்ளைகள் ஒன்றிணைந்து வந்தோம்னா அங்க ஆண்டவர் ஆராதிக்கிறதா இருக்கணும், உபவாசிக்கிற காரியமா இருக்கணும், ஜெபம் பண்ற காரியமா இருக்கணும். That is the better example we can see from these people. They were worshiping the Lord and fasting. Okay, the Holy Spirit said, okay, அவங்க இணைந்து ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டு இருந்தாங்க. ஓகே, எவ்வளவு நேரம் ஜெபிச்சாங்க தெரியாது. ஓகே, ஒருவேளை இன்னைக்கு நம்மளுக்கு நினைக்கிறோம், நான் 5 நிமிஷம் ஜெபிச்சா ஆவியான வந்து இறங்கு பேசணும், 5 நிமிஷத்துலயே வந்து குவிக் நூடுல்ஸை போல, 2 minutes நூடுல்ஸை போல ஆவியான வந்து வார்த்தையை டெலிவர் பண்ணும், வார்த்தையை என்ற சொல்லணும், என்று பேசும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த 5 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, they were worshiping the Lord and fasting. எவ்வளவு நேரம் தெரியாது, but they were worshiping.
They were joined together, worshiping together. That moment, the Holy Spirit said this: appoint Barnabas and Saul for the special work to which I have called them. என்னோட வேலையை செய்யறதுக்காக இந்த இருவராகிய 5 பேர் நடுவுல 5 பேர் மத்தியில ஓகே பாலும் சாலும் பர்னபாஸும் என்னோட வேலையை செய்யறதுக்காக ஒரு சில காரியத்தை அவங்க வாழ்க்கையில வச்சு நான் செய்யணுன்றதுக்காக ஆவியானவர் சொன்னாரு, அப்பாயிண்ட் பண்ணுங்க, அவங்கள அபிஷேகம் பண்ணுங்க, அவங்களோட அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எப்படி சொல்லலாம், அந்த ஆர்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, but even though when they heard the Holy Spirit speaking, these men, verse 3 says, so after more fasting and praying, okay, அவங்க கேட்டுட்டு ஒரு வாட்டி அந்த சத்தத்தை கேட்டுட்டு விட்டுல, they were praying and praying and praying and asking the Holy Spirit repeatedly, whether is it you speaking or our flesh speaking. இன்னைக்கு நிறைய பேர் ஆசைப்படுறது இதுதான், நான் கொஞ்ச நேரம் ஜெபிச்சாவே, கொஞ்ச நேரம் பைபிள் வாசிச்சாவே என்னோட ஆண்டவர் பேசணும்னு நினைக்கிறோம். No, it will not happen unless you spend in the presence of God. You want to know what is the direction, you want to know what is the solution, you want to know what is a blessing that is given in your hand, you want to know what is blessing that I'm going to have it. It doesn't take place in 2 minutes or doesn't take place in 10 minutes or 15 minutes. No. உன் வாழ்க்கைக்கு வேண்டிய அடுத்த கட்டமான வழிகளை தெரியணும்னா spend more time in the presence of God. These men hear the voice of God, hear the Holy Spirit voice telling them to appoint Paul and Barnabas. இந்த ரெண்டு பேரையும் ஒரு ஆண்டவர் ஊழிய செய்திக்கு தான் கூப்பிடுறாரு. ஆனாலும் இந்த இருவர் என்ன பண்ணாங்க, சேர்ந்து ஜெபிச்சாங்க, more fasting and praying. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, the men lay the hands on them and send them on the way. Okay, அந்த ஆவியானவர் சொல்லப்பட்ட இடத்துக்கு அவங்க கை வச்சு ஜெபிச்சு அவங்க அனுப்புனாங்க. ஓகே, ஸோ அப்போ நடந்த காரியம் இதுதான். ஓகே, இந்த ஸ்டோரியை நான் குயிக் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ பாலும் பர்னபாஸும் ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. அந்த பட்டணம் பேர் வந்து டவுன் ஆஃப் சலாமிஸ். ஓகே, ஒரு ஜூவிஷ் சினகாக் போறாங்க, அங்க வார்த்தையை டெலிவர் பண்றாங்க, பேசுறாங்க. ஸோ in order to shorten the thing, okay, ஸோ அப்போ அந்த இடத்துல உள்ள ஒரு கவர்னரை பாக்குறாங்க. ஓகே, verse 7. okay, he had attached himself to the governor Sergius Paulus, who was an intelligent man. The governor invited Paul Barnabas to visit him, for he wanted to hear the word of God. Okay, governors inviting Paul and Barnabas to visit him. வேத வார்த்தையை கேட்கணும்ன்றது அந்த கவர்னர் ரொம்ப பிரியப்பட்டு அவங்க கூப்பிடுறாங்க. அப்போ this man called Elymas, okay, Elymas, who is a soccer யாருன்னா the person who does black magic. okay, black magic na சொன்னா தெரியும் நினைக்கிறதா இருக்கும், performing black magic. okay, மந்திர, ஓகே, எப்படி சொல்லலாம் தமிழ்ல, இஸ் இட் லைக் மந்திரம் பண்றதா இல்ல குறி சொல்றதா என்னன்னு தெரியல, மாந்திரீகம். ஓகே, மாந்திரீகம். ஓகே, ஓகே, மாந்திரீகம் செய்கிற ஒரு நபர் எலிமாஸ். ஓகே, சாக்கர், who what he did was he interfered and urged the governor to pay no attention. பாலும் பர்னபாஸும் வார்த்தையை டெலிவர் பண்ணி வேதத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இயேசு யாரு, இயேசு எதுக்காக இங்க வந்தாரு சொல்லி வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா this man Elymas, he interfered and he didn't allow the word of God to be delivered to this governor. அதான் சொல்லுது, he was trying to keep the governor from believing. எப்படி இந்த நபர் இந்த வார்த்தையை கேட்டுட்டா இந்த தேசமோ அந்த பட்டணமும் மாறுன்ற பயத்தோடு இந்த அவனுக்குள்ள பிசாசான காரியம் வந்து செயல்பட்டு கொண்டு இருந்தான். நடந்தது என்னன்னா, Paul was watching this and he was filled with the Holy Spirit. He took the soccer in the eye. He looked the soccer in the eye. Okay, அவன் சும்மா இல்ல, அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு ஆவியால் நிரப்பப்பட்டு
He took the soccer eye. That means he took over the situation, I can tell it, by the help of the Holy Spirit. And he started to say, okay, the son of the devil, full of evil thought, deceit and fraud, enemy of all that is good, will you never stop preventing the true ways of the Lord? Okay, இதுதான் வந்து பால் சொல்றாரு verse 10ல. Okay, and அவன் சும்மா இல்ல, ஒரு பலத்தோடு, ஆவியான பலத்தோடு சொல்லிட்டான். And what happened was verse 11 ரொம்ப முக்கியமானது. The Lord has laid his hand of punishment upon you. You will be struck blind. You will not see the sunlight for some time. Okay? He said this word. Okay, பால் சொன்ன வார்த்தை தான். ஆண்டரோட என்ன சொல்ல தமிழ்ல நியாய தீர்ப்பு உன் மீது வருது. ஓகே, அண்ட் நீ இனிமே உனக்கு பார்வை இருக்க போறது இல்ல, நீ இனிமே இந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்க போறது இல்ல. அப்படி சொன்ன what happened? Instantly the mist of darkness came over the man's eye. He began grouping around, begging for someone to take his hand and lead him. பால் சொன்ன வார்த்தை, அதிகாரம் பிரகாரமா சொன்னது வார்த்தை, அந்த நபர் கண்கள் அடைக்கப்பட்டது. ஓகே, அவன் கண்களுக்கு முன்பதாக ஒரு மிஸ்ட் வந்து, டார்க்னஸ் வந்துச்சு, அவனால பார்க்க முடியல. அவனால என்ன பண்ண முடிஞ்சுன்னா, அவன் கீழே குனிந்து மனுஷோட உதவியை தேட ஆரம்பிச்சான். He was begging for someone to take his hand to lead him. Amen. So இது நியாயத்திற்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கு. The point, the lesson we want to learn here is this: Holy Spirit appointed Paul and Barnabas to do the work of God, for the ministry. இதுதான். அவங்க வேணா சொல்லாமே, அவங்க இருக்கிற பட்டணத்துல இருந்திருக்கலாமே, ஜாலியா இருந்திருக்கலாமே, அவங்க ஜாப் பண்ணிட்டு ஃபெலோஷிப்ல இருந்துட்டு அங்கேயே சுத்திட்டு இருந்திருக்கலாம். இல்ல, the Holy Spirit appointed them to do the work of God. Amen. Secondly, அவங்க வந்து எல்லா அந்த 5 பேரும் வந்து சும்மா இருந்திருக்கலாமே. But the point is they gathered and prayed more with fasting and praying. ஜெபம் பண்ணிட்டு மட்டும் சும்மா இல்ல, கேட்ட வார்த்தையும், okay, they obeyed and went to serve the Lord. And ஊழியத்துக்காக போன இடத்துல Paul can able to identify the sorcerer. Okay, the black magic handle பண்ற அந்த நபரை ஐடென்டிஃபை பண்ணுது. Of course Paul and Barnabas were sharing God's word. ஆனா அதை தடுமாறி நிக்கிறதுக்காக, அதை தடையாய் வந்த அந்த பிசாசின் தந்திரத்தை என்ன பண்ணா ஐடென்டிஃபை பண்ணா. And he commanded things with great authority. He moved in great authority. இது பால் வாழ்க்கையில மட்டும் நடந்துச்சா? இல்ல, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கணும். என்ன காரியம்? The Holy Spirit wants to guide you and me, just like Paul and Barnabas. ஒருவேளை நீங்க இருக்கலாம், இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆண்டவர் நினைச்சேன். இல்ல, He wants you to guide you according to the word, according to the promise. Amen. Just like Paul, இன்னைக்கு பால் நடந்துச்சுன்னா என்னையும் நடத்துவார். பாலுக்கு ஆவியான இடைப்பட்டு பேசினார்னா என்னையும் வைத்து அவர் இடைப்பட்டு ஒரு சில காரியத்தை செய்ய முடியும். Amen. Amen. And Holy Spirit wants us to guide us in this year. Why He wants to guide us? நான் அந்த கேள்வியை கேட்டேன். எதுக்கு ஆவியானவர் நம்மளை நடத்தணும்? என்ன நோக்கம்? எதுக்காக? Simple. Romans 8:14. For all who are led by the Spirit of God are children of God. யாரா தமிழ்ல ஒருத்தர் படிக்கிறீங்களா அந்த வசனத்தை? Romans 8:14. இதை படிச்சுட்டு முடிக்க போறோம். ஒருவர் படிக்கிறீங்களா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, who have been led or who have been guided by the Holy Spirit. இன்னைக்கு உங்களை ஆவியானவர் நடத்துறாரா? அப்பனா you are called to be a child of God. இயேசுவுக்குள்ள இருக்க அதே ஆவிதான் உனக்குள்ளும் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா we are being washed by the blood of Jesus.
விலை மதிக்க முடியாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம வாங்கியிருக்காரு. சோ அப்போ அவரை இயேசுவானவரை ஆவியான் நடத்தினார்னா இன்னைக்கு ஒன்னையும் என்ன நடத்துவார். தேவனோட பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். நீ கண்களை மூடி சொல்லுவீங்களா, ஆண்டவர்கிட்ட, இயேசப்பா இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில இந்த ஆவியானவரால் நடத்தப்படணும். எத்தனையோ வசனங்க கேட்கலாம், வார்த்தையை கேட்கலாம். அந்த வார்த்தை எனக்குள்ள நாங்க படிக்கிற வசனத்துல அந்த வார்த்தையின் பிரகாரமாக நடத்துங்க. நாங்க தியானிக்கிற வார்த்தையின் பிரகாரம் நடத்துங்க. என் கூட பேசின வார்த்தையின் பிரகாரமாக நடத்துங்க. அன்றைக்கு பவுலும் பர்னபாஸ் வாழ்க்கையில ஆவியான நீங்க சொன்னீங்க அந்த காரியத்தை செய்யணுன்றதுக்காக அந்த பட்டணத்துக்கு போகணும் சொன்னீங்க. அப்பா அவங்களை அப்பாயிண்ட் பண்ணி அனுப்புனீங்களே அப்பா, அதே போல என்னையும் ஆர்டைன் பண்றீங்க, என்னையும் அபிஷேகம் பண்றீங்க, என்னையும் ஒரு சில காரியத்தை செய்யறதுக்கு அப்பாயிண்ட் பண்றீங்க அப்பா. இந்த ராத்திரி வேலையில கைட் பண்ணுங்க அப்பா. நாங்க உங்க பிள்ளை, ஆவியான எனக்குள்ள இருக்கிறார். He is living inside of me, Lord. We have recognized that he is with us, Lord Father. God, இன்னைக்கு ராத்திரி வேளையில கேட்ட ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில லார்ட் ஆவியான நடத்தும்படியா நாங்க கேட்கிறோம். அப்பா நீங்க அவங்களுக்குள்ள இருக்கிறீங்க, ஆனா நீ இது எப்படி நடத்துறீங்கன்றது உங்க கண்கள் பார்க்கணும் அப்பா. நீங்க எப்படி நடத்துறீங்கன்றது வித்தியாசத்தை பார்க்கணும் அப்பா. மனுஷன் நடத்துறதுக்கும் ஆவியான் நடத்துறதுக்கும் ஒரு வித்தியாசம் எங்க பிள்ளைகளுக்கு பார்க்கட்டும். ஹல்லேலூயா. ரேகாமாலா ஷகரமாலா கதனகரமா. ஆவியானவரே நடத்துங்க, நடத்துங்க சப்பா. நீங்க நடத்தினா மட்டும்தான் சரியான பாதைக்குள்ள நடந்து போக முடியும், சரியான டெஸ்டினியை ரீச் பண்ண முடியும். ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா ஆவியானவரே அப்பா நீங்க எங்களோடு இடைப்படுங்க, ஒவ்வொரு நாளும் இடைப்படுங்க. ஒவ்வொரு நாள் எங்களோடு இடைப்படுங்க. ஒவ்வொரு நாள் நாங்க ஜெபிக்கும் போது எங்களோடு கூட பேசுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த சத்தத்தை கேட்கணும் அப்பா. அந்த மெல்லினமான சத்தத்தை நாங்க கேட்கணும். Isaiah 30:21 சொன்னது போல your own ears will hear him ன்னு சொன்னீங்கப்பா. Lord, we pray our own ears as to hear the sweet sensitive voice of the Holy Spirit of Father. Lord, we put our flesh down, we put our mind voice down, we put every negativism down, oh Father God, because you are the one who's going to lead us forward. எங்களை பின்னோக்கி செல்ல விட மாட்டீங்க. இந்த ஆண்டுல பின்னோக்கி நடக்க வைக்க மாட்டீங்க. தலை குனிந்து போக விட மாட்டீங்க. இந்த ஆவியான நிமித்தமாக சரியான பாதைக்குள்ளாய், சரியான வழிகளுக்குள்ளாய் நடத்தி கொண்டு போறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன் தகப்பனேப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அடுத்த வாரம் கூடி வந்து நாங்க இன்னும் வசனத்தை தியானிக்கும் போது எங்களோடு நீங்க இன்னும் இடைப்பட்டு பேசுங்கப்பா. காரியத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உங்களை பத்தி அதிகமாய் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. அப்பா பெரிய காரியங்கள் செய்யுங்க. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம், இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமா, என்னால சேர்ந்து சொல்வீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Amen. Amen. Praise God. Anyone has any thoughts, any points? Anyone? Any doubts? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்கும் புரியலையா? புரிஞ்சுதுண்ணா. Super. Praise God. Thank you, Sindhu. Thank you, Aksha. Praise God. So, இந்த சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாருக்கும் இந்த வார்த்தையா இருக்காது. பட் ஆனால் whatever thing that God spoke to you now in this prayer, okay, இந்த வசனத்தை திருப்பி படிங்க. இந்த வார்த்தை என்னோட பேசுனது காரியத்தை வச்சுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். Okay, பட் ஆனால் I want you to read that word. I want you to break that word into pieces and pieces. இதே John 16 எடுத்து படிச்சீங்கன்னா he can able to speak to you in different ways according to your situation. Find the answer. Always I say, find the answer from the word of God. Okay, answer வேணும், direction வேணும் சொல்லி வெளியே தேடாதீங்க. But search from the word of God. Unless you break that word, unless you break into pieces. Okay? So
Yes. Anyone else? Any thought? Okay. So see you all next week. And take care. Bye bye. Good night. Bye. Bye, Subarna. Bye, Abhishek. Sam. Bye. Turlin. Bye. Anisha. Bye. Bye. Durga. Bye. Bye now. Bye. Bye. Good night.